நேத்து காலையில துணி ஊற வச்சது. நேத்து ஈவினிங் துவைக்கலான்னு நெனச்சேன். சரி விடு நாளைக்கு துவைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில ஏஞ்சினா துணியெல்லாம் துவைச்சுட்டு வெளி தண்ணியெல்லாம் புடிச்சிட்டு கிச்சனுக்கு வந்தது 8 மணிக்கு தான் வந்தேன். நம்ம வீட்ல என்ன சமையல் பார்க்கலாமா? வெந்தயங்கீரை இருக்கு. நேத்து வாங்கிட்டு வந்தது. அதுதான் கடையால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா விட்டாக்கா அது காஞ்சு போயிடும். மறுபடியும் எடுத்து கீழ தான் போட போறோம். அதனால இன்னைக்கே கடைஞ்சு வைக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் அடுப்பு மேல போட்டு அதுக்கப்புறம் கீரை ஆஞ்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சு தாளிச்சு விட்டாக்கா அவ்வளோதான். தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பெருங்காயம் போட்டு தாளிச்சு விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்குனா அவ்வளோதான். வெந்தயங்கீரை கடையல் சூப்பராக ரெடி ஆகிடும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்கள். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அப்பளம் பொரிச்சிட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நைட் வெஜிடபிள் எல்லாம் கழுவி வச்சுதான் அதெல்லாமே எடுத்து கவரில் போட்டு வச்சுட்டு ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வெளியே வச்சாக்கா அடிக்கிற வெயிலுக்கு வாடி போகுது காயெல்லாம் சும்மா வேஸ்ட்டாக போகுது. அதனால ஃப்ரிட்ஜில் வைக்கத்தான் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. கொஞ்சம் முக்கியமான வேலை. பட் அது வீடியோவில் சொல்ல முடியாது. அதனால போயிட்டு வரலான்னு சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். வர லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே கிடைக்க மாட்டேங்குது. மினி பிளாக் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவது போடலாமே சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.